ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் தாரே புகிக்கு கானான் பண்ணிட்டேன் ஓகேயா அப்போ நம்ம தாரே பண்ணும்போது நம்ம எதுவுமே வந்து டாரா பஹாகி வித் நெகட்டிவ் நம்ம பண்ணல அதனால சிம்பிள் மெயின்டைன் ஓகே இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால வந்து அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது இப்போ நான் என்ன பண்ணுறேன் சேஞ்ச் பொசிஷன் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 இந்த சைடில் கொண்டு வரேன் 0 இந்த சைடில் கொண்டு வரேன் அப்போ சேஞ்ச் பொசிஷன் பண்ணும்போது சிம்பிள் மாறும் ஓகேயா இப்படி மாறிடுச்சு இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் டு சால்வ் சம்திங் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இதை வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க ஓகே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 கேட்குறாங்க ஸோ எக்ஸ் இங்கே வந்துடும் மைனஸ் 8னா இதில் வந்து நம்ம 4 2 பாய்க்கலாம் 4 2 பாய்க்கலாம் பாசிட்டிவ் 4 நெகட்டிவ் 2 பாய்க்கலாம் ஓகே நீங்கள் கால்குலேட்டரில் செஞ்சுக்கலாம்ல நான் வந்து இது மைண்டில் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிடுவேன் ஓகே இல்லை இதில் தப்பாக இருக்குது நெகட்டிவ் 4 பாசிட்டிவ் 2 வரணும் ஓகே நெகட்டிவ் 4 பாசிட்டிவ் 2ன்னு வரணும் அப்போ தான் நெகட்டிவ் 2 உண்டாக்க முடியும் ஓகே இப்படி வந்துருச்சா இப்போ நீங்கள் எப்போதும் போல் ஃபேக்டரைஸ் எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும் டு கெட் லிமிட்ஸ் ஸோ எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் 2 அப்புறம் நம்ம எப்போதும் போல் கிராஃப் வரைஞ்சிடணும் ஏன்னா கடைசி ஆன்சர் ரேஞ்சில் கொடுக்கணும் ஆன்சர் ஒன்றும் 4 2 இந்த மாதிரியா கேட்க போகிறாங்க உங்களுக்கு குவாட்ராட்டிக்கில் யோசிங்க ஸோ நெகட்டிவ் 2 ஆன் யோர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாசிட்டிவ் 4 ஆன் யோர் ரைட் ஹேண்ட் சைட் ஓகே நீங்கள் சிம்பிள் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா நடுவில் ஷேட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் வேல்யூ வந்து நெகட்டிவ் 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்குன்னு அர்த்தம் நடுவில் இருந்துச்சுன்னா உங்களோட எக்ஸ்ன்னு இப்படி போட்டுக்கணும் நடுவில் இருக்கிற சிம்பிள் வந்து இப்படி அவங்க ஈக்குவல் டு போட்டிருந்தாங்கன்னா நீங்களும் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் போடணும் ஓகேயா இப்படி போட்டுக்கணும் ஓகே அப்புறம் அது எதுக்கும் நடுவில் இருக்குது நெகட்டிவ் 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது அதனால் நெகட்டிவ் 2 இங்கே போட்டுடணும் 4 இங்கே போட்டுடணும் ஸோ இதுதான் உங்களோட range of values. Okay. Can you understand, Visalachi? Visalachi? Okay, right. Okay, இதில் வந்து நான் a few questions கொடுத்துருக்கேன். I want you to do 3 exercise first. Okay, because we have no time to do everything. Okay, let me see. Okay, do for me the final 2 and then this one final 3 question மாதிரி செஞ்சிருங்க ஓகே இது மாதிரி பழகிக்கணும் அப்போ தான் அடுத்த இதுக்கு போக முடியும் ஜஸ்ட் நம்ம 2 எக்ஸாம்பிள் செஞ்சுட்டு நேராக போக முடியாது ஓகே ட்ரை டு டூ திஸ் ஒன் திஸ் 3 Okay, check your answers, huh? Right. மிச்சம் உள்ள அந்த 4 கேள்வி வந்து I think I will post the answer later after you all try lah. Okay, right. So 2x square என்னோட aim எல்லாமே உங்களோட a வந்து பாசிட்டிவா இருக்கணும் 1 இருக்கிறது இல்லை அது வந்து completing the square methodக்கு தான் நம்ம a 1 வச்சுக்கணும் okay don't confuse so 2x square minus x minus 1 kita tarik saja kita tak bahagi kita tak darab dengan negatif kita tarik masa tarik jadi negatif tak tukar simbol okay so இப்படி வந்துரும் so இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஓகே இதை ஃபேக்டரைஸ் வந்து என்னால் செய்ய முடியாது மைண்டில் இது வந்து நான் கால்குலேட்டரில் தான் செய்யணும் ஏன்னா A1 இருந்துச்சுன்னா செஞ்சிடலாம் A2னா கொஞ்சம் யோசிக்கணும் அதுக்கு நான் கால்குலேட்டர்லேயே தட்டிப்பேன் equation so degree 2 2 negative 1 negative 1 okay செய்யும் போது x equal to 1 வருது அதனால x minus 1 எழுதணும் அப்புறம் இன்னொன்று வந்து 2 negative 1 over 2 so 2x plus 1 எழுதணும் தலைக்கீழால் எழுதணும் greater than 0 so x minus 1 equal to 0 so x equal to 1 so 2x plus 1 equal to 0 so x equal to negative 1 over 2 ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடணும்னா கிராஃப் வரையணும் கிராஃபிக்கல் மெத்தட் இனஃப் நம்பர் லைன் மெத்தட் இருக்குது இன்னொரு மெத்தட் கூட இருக்குது அதெல்லாம் வேணாம் கிராஃப் இஸ் த பெஸ்ட் ஓகே ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் 1 over 2 இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் 1 வரும் அப்புறம் கிரேட்டர் தேன் சொல்லியிருக்காங்க கிரேட்டர் தேன்னா ஷேட் அவுட் சைட் இங்கிட்டு அப்படின்னா உங்கள் எக்ஸ் வந்து கேன் பி லெஸ் தென் ஈக்குவல் டு போடணும்னா
நீங்க ஒரிஜினல் ஈக்குவேஷன் பாருங்க. அவங்க greater than or equal to போட்டிருக்காங்களா, அதனால நீங்க equal to போட்டுக்கலாம். அவங்க போடலன்னா நீங்க போடாதீங்க. அவ்வளவுதான் விஷயம். So x less than or equal to -1/2 and x greater than or equal to 1. இதான் அதோட ஆன்சர். Okay, that is the answer. Okay, second question. X minus 3 square less than or equal to 5 minus x. Okay, இது வந்து நம்ம வந்துல கம்பேர் பண்ணணும். x minus 3 square x square, அப்புறம் x ஓ negative 3 காவும் டாரா பண்ணிட்டு டாரா 2 பண்ணணும். So negative 3 டாரா 2 negative 6x, then negative 3 square பண்ணா positive 9, அப்புறம் இந்த 5 இங்க கொண்டு வந்துருவோம், x இங்க கொண்டு வந்துருவோம் one shot. So negative 5 positive x வந்துரும், less than or equal to 0. Okay, we simplify the equation a little bit. Negative 6x plus x negative 5x வந்துரும், plus 9 minus 5 வந்து plus 4 வந்துரும், smaller than or equal to 0. Then you start to factorize this. Okay, so இது வந்து 4 வேணும். Okay, so x positive 4 வேணும் and negative 5 வேணும். So negative 4 negative 1 எடுத்துக்கலாம். Okay, negative 4 negative 1 வந்து negative 5 தான் கொண்டு வரும் and positive 4 கொண்டு வரும் டாராப்ல. சரி, அப்புறம் நம்ம இது பண்ணணும். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். x minus 4 equal to 0, so x equal to 4. x minus 1 equal to 0, so x equal to 1. So kita dah dapat dua limit tu, kita plug in dalam graph. Okay, ini 1, this one is 4. And நீங்க எடுத்தது வந்து less than or equal to. அப்பனா shade inside under the graph. So உங்களோட இந்த மாதிரி நடுவுல இருந்துச்சுன்னா 1க்கும் 4க்கும் நடுவுல இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்க x நடுவுல இருக்கணும்னா இப்படி செஞ்சுக்கணும் வெள்ளனியா. மாத்தி போட்டுறாதீங்க. You cannot put like this. This is wrong. Okay, right. So அப்போ உங்களோட மினிமம் அமௌண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் மேக்ஸிமம் அமௌண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லயும் எழுதிக்கிங்க. முடிஞ்சிருச்சு. இதான் அதோட ரேஞ்ச். Okay, and then the third one, the final one. Okay, இதுல 1 minus, okay, 1 minus x square plus 2x greater than 17. So முதல்ல இதை நம்ம expand பண்ணுவோம். 1 square 1, அப்புறம் நடுவில் இருக்க நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும், இதையும் டாரா பண்ணி டைம்ஸ் 2 பண்ணணும். ஸோ 1 times negative 1, sorry, x negative x times 1 negative x, negative x negative x negative 2x, then negative x ஸ்கொயர் பண்ணால் positive x ஸ்கொயர் வந்துடும், அப்புறம் plus 2x வருது, அப்புறம் இந்த 17 அங்கே தாரே பண்ணால் minus 17 வந்துடுது, less than 0. ஓகே, இப்போ x ஸ்கொயர் வந்து இதில் பாசிட்டிவாக தான் இருக்குது, விட்டுருங்க அப்படியே x ஸ்கொயர், and then minus 2x plus 2x காணா போயிடும், மிச்சம் இருக்கிறது 1 minus 17. So 1 minus 17 is negative 16, less than 0. So இது perfect square factorization. லெட்டையும் நம்ம calculatorலையும் செய்யலாம். Okay, so இதில் x 16 னா 4 times 4, ஒரு positive ஒரு negative. Okay, right. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா x plus 4 equal to 0, so x equal to negative 4. x minus 4 equal to 0, so x equal to 4. Draw the graph. ஒரு இடத்துல negative 4, ஒரு இடத்துல positive 4. ஓகே, கிராஃப் தான் மெயின் ஜலான் கர்ஜாவே, அதை ஒழுங்காக காட்டணும். லெஸ் தென்னா நடுவில் இருக்கணும். ஸோ சிம்பிள் தான் சேஞ்சாக லெஸ் தென்னா நடுவில் இருக்குது. ஸோ நம்ம எழுதும் போது எக்ஸ் லெஸ் தென் சிம்பிள் மட்டும் போட்டால் போதும், ஈக்குவல் டு போட தேவையில்ல. நெகட்டிவ் 4க்கும் பாசிட்டிவ் 4க்கும் நடுவில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். காட் ஆல் தோஸ் 3 கரெக்ட்லி? சலாச்சி 3 கிடச்சா? Yes, I got sir. ஓகே, குட். சரி, ஓகே, நான் அடுத்ததுக்கு ப்ரொசீட் பண்ணுறேன். நான் எங்கேயாவது தசம்பாட் சாலைன்னு எனக்கு சொல்லு, எனக்கு தெரியாது. ரைட், அடுத்தது போகலாம். அடுத்தது வந்து ஓகே, திஸ் இஸ் சால்விங் குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ்ல முக்கியமான பாட்டு, இது ரொம்ப வெளியாகும் பரீட்சைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓகே 2.2 டைப் ஆஃப் ரூட் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட் வந்து பலவித டைப் இருக்கு, அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளுக்கு வந்து இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஏற்கனவே இது வந்து நம்ம எங்கே பயன்படுத்தியிருக்கோம்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலாவில் பயன்படுத்தியிருப்போம். அதாவது நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலா நெகட்டிவ் b பிளஸ் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஓவர் 2a இப்படி பயன்படுத்தியிருப்போம்ல. இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் வாட் வி கால் as a discriminant. ஓகே, குவாட்ராட்டிக்கோட டிஸ்கிரிமினன்ட் வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஏன்னா ஏன் இதை டிஸ்கிரிமினன்ட் சொல்கிறோம்னா,
இந்த discriminant can differentiate between what kind of root that we have. ஓகேயா? அதாவது இப்போ ஒரு குவாட்ராட்டிக்னா மேக்ஸிமம் வந்து 2 டிஃப்ரெண்ட் ரூட் வரலாம், 2 டிஃப்ரெண்ட் ரூட் வரலாம். அதாவது இப்போ நம்ம இங்கே சால்வ் பண்ணும்போது முக்கால்வாசி 2 டிஃப்ரெண்ட் ரூட் தான் வருது பாரு. இங்கே 4, இங்கே 1, இங்கே நெகட்டிவ் 4, இங்கே பாசிட்டிவ் 4, இங்கே 1, இங்கே நெகட்டிவ் 1 ஒரு 2 டிஃப்ரெண்ட் ரூட். இதான் அதோட அர்த்தம். சில சமயம் என்ன ஆயிருதுன்னா ரெண்டுமே ஈக்குவல் ரூட்டாக இருக்கும். x1ம் 4 தான், x2ம் 4 தான் வரும். இந்த மாதிரி ஈக்குவல் ரூட்னா அது ஒரே ரூட் தான் அர்த்தம். ஓகே, 2 ஈக்குவல் ரூட்னு சொல்லுவாங்க. 2 ஈக்குவல் ரூட்னா அது 1 ரூட் தான் அர்த்தம், ஒரு ரூட்டு. ஏன்னா ரெண்டுமே 4, அப்படின்னா 4 தான் ஆன்சரு. 2 ஈக்குவல் ரூட் இஸ் ஈக்குவல் டு 1 ரூட். ஓகேயா? சில சமயம் வந்து சில குவாட்ராட்டிக் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆன்சரே கிடைக்காது. அப்போ அந்த ஆன்சரே கிடைக்காத பட்சத்தில் அதை வந்து நோ ரியல் ரூட் சொல்லுவோம். நோ ரியல் ரூட், அதாவது 0 ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் வச்சுருக்கோம் ஒவ்வொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, அதாவது நீங்கள் சில அந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா பி வேல்யூ இருக்கும், ஏ வேல்யூ இருக்கும், சி வேல்யூ இருக்கும். நீங்கள் கந்தி பண்ணி பாருங்க. கிரேட்டர் தென் 0னா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்கள் புரியணும். கிரேட்டர் தென் 0னா பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகே, kalau b square minus 4ac kamu பாசிட்டிவ், ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ரூட் வந்து 2 டிஃப்ரெண்ட் ரியல் ரூட், 2 டிஃப்ரெண்ட் ரியல் ரூட், 2 டிஃப்ரெண்ட் ரூட் நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ இது கிராஃபிக்கலா எப்படி இருக்கும்னா, அதை நம்ம வரைஞ்சோம்னா கிராஃப்ல 2 இடத்துல வெட்டோம், ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் ரூட்ல. ஸோ இது வந்து ஸ்மைலி கிராஃப், இது வந்து சேட் கிராஃப். உங்களுக்கு ஏன்னு தெரியும், ஏன்னா இதை நீங்க மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க. when your a is positive, smiley graph, when your a is negative, sad graph. ஸோ அது 2 இடத்துல வெட்டோம். அதுவும் எங்கே வெட்டோம்? எக்ஸ் ஆக்சிஸில் வெட்டோம், ஏன்னா எக்ஸ் தானே ரூட்டு. ஓகே, ரூட் நம்ம சொல்கிறது எக்ஸ் வேல்யூஸ் தான் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பண்ணும்போது கரெக்டாக ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து ஹேஸ் 2 ஈக்குவல் ரியல் ரூட், அதாவது 1 ரூட் ஒன்லி. இதுக்கு இன்னொரு வார்த்தை 1 ரூட் ஒன்லி. அப்போ அது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் டச் பண்ணிட்டு ஓடிடும். குவாட்ராட்டிக் பாருங்க, ஒரு இடத்துல தான் டச் பண்ணும், ஏன்னா ஒரு ரூட் தான் இருக்கு. அதுவே நீங்க பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கணக்கு பண்ணிட்டு உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கிறது தான் லெஸ் தென் 0ன்னு சொல்றோம். மொதல் வந்து புரிஞ்சுக்கணும், கிரேட்டர் தென் 0னா என்ன அர்த்தம், லெஸ் தென் 0னா என்ன அர்த்தம்னு. கிரேட்டர் தென் 0னா பாசிட்டிவ், லெஸ் தென் 0னா நெகட்டிவ். அப்படி உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களோட கிராஃப் வந்து அந்த இடத்துல டச் பண்ணவே பண்ணாது, ஏன்னா நோ ரியல் ரூட், நோ ரூட்ஸ். ரூட்ஸே இல்லை, அப்போ எப்படி அது எக்ஸை போய் டச் பண்ணும்? எக்ஸை டச் பண்ணுதுன்னா அதான ரூட்ஸு. நோ ரூட்ஸ், that means no touching at the x axis. இப்படி இருக்கும் அதோட கிராஃப். ஓகே, கிராஃப் பற்றிலாம் வந்து 2.3ல ஆழமாக படிப்போம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ரூட் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட தன்மைகளை பார்ப்போம். சிஃபாட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் புஞ்ச ரூட். Okay, so in a nutshell, b square minus 4ac, if you get positive value, it has 2 different real root. b square minus 4ac if equal to 0, it have only 1 root, which is equal 2 roots. b square minus 4ac less than 0 இருந்துச்சுன்னா அதில் ரூட்ஸே கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள். ஓகே, determine the type of root for each of the following quadratic equation. ஸோ கொஸ்டின் ஏ பார்க்கலாம். கொஸ்டின் ஏல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 6 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 5, c ஈக்குவல் டு -6. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிமினன்ட் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். டிஸ்கிரிமினன்ட் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். b ஸ்கொயர் மைனஸ் 4ac பண்ணி பார்க்குறேன். ஸோ b வந்து 5 ஸ்கொயர் மைனஸ் 4, a வந்து 1, c வந்து -6. ஓகே, இதை நம்ம கனெக்ட் பண்ணும் போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது கனெக்ட் பண்ணும்போது ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் வரும், ஏன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிரும் பாருங்க. 25 மைனஸ் 4 டைம்ஸ் -6. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 49 வருது. அதாவது நான் பக்கத்துலேயே போட்டுறேன், ஈக்குவல் டு 49 வருது, விச் இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகேயா, கிரேட்டர் தென் 0 நீங்கள் இப்படி போட்டுக்கலாம், நான் போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். ஸோ அது கிரேட்டர் தென் 0 தானே, 49 வந்து கிரேட்டர் தென் 0 பாருங்க, பாசிட்டிவ் வேல்யூ. அதனால நீங்கள் என்ன சொல்லலாம்னா, therefore this quadratic equation
has two different real roots. Okay, that's how you answer the question. The quadratic equation has two different real root. Okay, இப்போ நான் question B attempt பண்றேன். Negative 4x square plus 4x minus 1 equal to 0. So A வந்து equal to negative 4, B வந்து 4, C வந்து negative 1. Okay, இப்போ நான் I'm trying to apply the B square minus 4AC. So B வந்து 4 square minus 4, A வந்து negative 4, C வந்து negative 1. So இது நம்ம செஞ்சு பார்த்தோம்னா எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 4 square minus 4 bracket negative 4 bracket negative 1. கரெக்டா 0 வருது. equal to 0. அப்ப கரெக்டா ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு வந்து ஈக்குவல் ரூட்டா தான் இருக்கு. ஓகே, டூ ஈக்குவல் ரியல் ரூட். This quadratic equation has two real equal root or two equal real root. Okay, two equal real roots அப்படின்னு எழுதலாம், or has one root only அப்படி கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாதான் அது. ஓகே, that is part B. part C பார்க்கலாம். part C வந்து 2x square minus 4x plus 5. okay, 2x square minus 4x plus 5 equal to 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A வந்து 2, B வந்து negative 4, C வந்து positive 5. ஓகே, ஸோ இப்போ நம்ம B square minus 4AC அப்ளை பண்ணி பார்த்தோம்னா இதில் ஸோ B வந்து negative 4 square minus 4A அப்புறம் C. ஸோ இது நம்ம பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 16 minus 8 times 4, 8 times 5, 40 வரும். 16 minus 40. நெகட்டிவ் 24ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் 24 இப்போ வந்து இது வந்து நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது. நெகட்டிவ் வேல்யூ இஸ் லெஸ் தென் 0 ஞாபகம் வச்சுக்கிங்க, லெஸ் தென் 0, ரைட்? அப்போனா நம்ம என்ன கன்க்ளூஷன் செய்யலாம் அதில்? This quadratic equation has no real root. has no real roots. எந்த ஒரு ரூட்ஸுமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரைட், காப்பி பண்ணிக்கிங்க. முடிஞ்சுன்னா டன் சொல்லுங்க. லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, இங்கேயும் அதே தான். ஃபைண்ட் த டிஸ்கிரிமினன்ட் அண்ட் டிட்டர்மின் த டைப் ஆஃப் ரூட். ஓகே, ஐ திங்க் திஸ் கொஸ்டின் ஈஸி ஒன்லி. வி ட்ரை ஒன்லி 2. ஓகே, நீ எனக்கு 2 ட்ரை பண்ணி கொடுக்கணும். The rest you can do lah. Okay, as a homework. So you try for me E and F. Just for ஒரு கடமைக்காக. ஓகே, இது நான் காட்டிட்டேன், இது வந்து நீ செஞ்சு கொடு. E and F. Okay, come on, let's check the answer. So இதில் வந்து A வந்து negative 1, B வந்து positive 10, C வந்து negative 25. So நம்ம வந்து discriminant apply பண்ணோம். B square minus 4AC. So B square வந்து 10 square minus 4 negative 1 and C is negative 25. So when you calculate this, the 100 positive 4 times negative 25 கரெக்டாக equal to 0 வருது. Yeah, positive 4 times negative 100. Okay, 100 minus 100 0 வருது. கரெக்டாக 0 வந்ததுனால has two equal real roots அப்படி சொல்லலாம். இல்லாட்டி has one real root only. ஓகே, அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து இதை நம்ம கம்பைன் பண்ணோம். முதல்ல ஃபார்ம் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ 2x ஸ்கொயர் plus 3 times 2x 6x minus 1 times x is minus x minus 1 times 3 is minus 3 equal to 0. So 2x square plus 5x minus 3 equal to 0. ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா a equal to 2, b equal to 5, c equal to negative 3.
So when we apply the b square minus 4ac, 5 square minus 4 2c வந்து negative 3. Okay, so இது வந்து எவ்வளவு வரும்னா 25 plus obviously plus தான் வரும். 4 times 2 is 8, 8 times 3 is 24. 25 plus 24 49 வருது, equal to 49. 49 is actually greater than 0. So greater than 0 na has two different real roots. Okay, right, அந்த section முடிச்சிட்டோம். next வந்து we try to solve the problem. Okay, problem solving problem involving type of root of the quadratic equation. You need to focus this type of question, definitely not the previous type just for knowledge, the basic. Okay, so how to solve problems. Okay, let's see here. The quadratic equation full unknowns தான் இப்படி தான் விளையாடுவாங்க. x square plus k plus 3 equal to kx கொடுத்திருக்காங்க, has two equal root. Find the possible values of k. Okay, ஸோ அப்போ அவங்க நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ண தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து குவாட்ராட்டிக்கே இல்லை, இது குவாட்ராட்டிக் தான், லைக் வந்து நாட் அ ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட். யூ மேக் இட் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட். Make sure you know what is a A, what is a B, what is a C, because we always want to apply our discriminant to solve the question. So இங்க நம்ம வந்து இந்த குவாட்ராட்டிக் மாதிரி ஒழுங்கா அடுக்குவோம். x square plus k plus 3 இங்க இருக்கு, அந்த kx வந்து இங்க கொண்டு வந்தா minus kx equal to 0. சரி, முதல்ல ஸ்கொயர் இருக்கிறதெல்லாம் a, x யார் கூட x இருக்காங்களோ அவங்க எல்லாம் b, x ஒரு இடத்துல தான் இருக்கு, நெகட்டிவ் kx, ஸோ பாசிட்டிவ் இல்லை, மைனஸ் kx. அப்புறம் எதெல்லாம் வந்து xே இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் c. ஸோ kena pandai tengok lah, kalau kamu silap tengok habis lah cerita. ஸோ a வந்து x ஸ்கொயர் கூட யார் இருக்காங்களோ அதான் a, b வந்து வெறும் x கூட யார் இருக்கா, நெகட்டிவ் k இருக்கு. அப்புறம் c வந்து யார் வந்து xே இல்லாமல் இருக்கா, கேவும் 3யும், ஆனால் அது k plus 3ன்னு போட்டிருக்காங்க, ரைட்டா? அது அப்படியே நம்ம எடுக்கணும். k 3 அப்படிலாம் தனித்தனியாக எழுதக்கூடாது, k plus 3, அதாவது இவங்க வந்து ஒரு செட்டு அந்த மாதிரி. ஓகே, sekarang you sudah dapat a b c, itu yang paling penting. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா two equal real rootனா b square minus 4ac equal to 0ன்னு அர்த்தம். ஈக்குவல் ரூட்னா equal to 0. அப்போ நம்ம இங்க இருக்கிற b square minus 4ac பண்ணி பார்ப்போம். b square minus 4ac னா b வந்து negative k, you square dia, minus 4, a dia adalah 1, c dia adalah k plus 3, equal to 0 போட்டுக்கணும். இப்போ நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா அதான் பாசிபிள் வேல்யூஸ் ஃபார் k, முடிஞ்சிருச்சு. ஓகே, ரைட். ஸோ நெகட்டிவ் கேவை நம்ம ஸ்கொயர் பண்ணால் k ஸ்கொயர் வந்துடும். அப்புறம் மைனஸ் 4 times 1 is 4, அந்த 4 times k வந்து 4k வருது. அப்புறம் அந்த மைனஸ் 4வே டராப்திகாவும் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அப்படி வந்து நம்ம பார்த்தோன்னே தெரியலனா. ஸோ பேசிக்கலி 1 வந்து நீங்கள் கை வச்சு மறைச்சிக்கலாம், ஏன்னா 1 times anything is the number itself. ஸோ நெகட்டிவ் 4 times k, நெகட்டிவ் 4k, நெகட்டிவ் 4 times 3, நெகட்டிவ் 12, மறந்துடக்கூடாது, ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இங்கே ஒரு குவாட்ராட்டிக் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் கே வந்துடும். 12 கிடைக்கணும்னா 6 2 பாய்க்கலாம். நெகட்டிவ் 4 வேணும்னா பாசிட்டிவ் 6 + 2 நான் போட்டுப்பேன். ஓகே, திஸ் how I ஃபேக்டரைஸ்லாம். ஸோ நீங்கள் கல்குலேட்டர் பாய்க்கலாம் டெஃபினெட்லி. ஸோ k + 2 = 0. நம்ம நார்மலாக மேட் சால்வ் பண்ணுற மாதிரி தான், k = -2, or k minus 6 equal to 0. So k equal to 6. So the possible values of k நம்ம எழுதலாம் தேவையில்ல, சும்மா அப்படி எக்ஸ்ட்ராக்ட் போட்டுற வேண்டியதான். So k can be -2 and +6. அதனால தான் கொஸ்டின் வெலனியா பாசிபிள் வேல்யூஸ்னு சொல்லிட்டாங்க. Okay, that means you choose both values. Okay, copy this one first.
முடிச்சிட்டியா? Done, sir. டன். ஓகே ரைட். அடுத்தது போடலாம். அடுத்தது பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஒரு டைப்புக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா the root of the equation p plus 2x square minus 2px equal to 3 minus p where the p is a constant and are real and different. the root of the quadratic, அதான் நமக்கு ஏன் p வந்து ரியல் சொல்றாங்கன்னு பார்க்குறேன். root of the quadratic equation are real and different அப்படி படிக்கணும். ஓகே, ஃபைண்ட் த ரேஞ்ச் வேல்யூஸ் ஆஃப் பி. அப்பனா இந்த பி வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட மாட்டோம், ரைட்டா? கண்டிப்பாக இன்இக்வாலிட்டிஸ் பாய்க்கிறோம். அதனால தான் வந்து இந்த பிக்கு வந்து ரேஞ்ச் வேல்யூன்ற வார்த்தை பாய்ச்சிருக்காங்க. ஓகே, பட் எனிவே எல்லாமே ஒரே மாதிரி தான். நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல உங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஒழுங்காக அடுக்கி ஏபிசி என்னன்னு போட்டுட்டிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும். ஸோ பி ப்ளஸ் 2 அதை ப்ராக்கெட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்காங்க. அப்போ இதுதான் உங்களோட ஏ. மைனஸ் 2px எக்ஸோட இருக்கு பாருங்க, அதனால இது பி சொல்லலாம். அப்புறம் ஈக்குவல் பண்ணியிருக்காங்களே அந்த இது இங்கே இந்த சைடில் கொண்டு வந்தால் மைனஸ் 3 பிளஸ் பியா மாறிடும், ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு கிளியராக தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் ஏ. வெறும் எக்ஸ் கூட யார் இருக்காங்களோ சிம்பிளோட சேர்த்து எடுக்கணும், இஸ் த பி. அண்ட் எக்ஸே இல்லாமல் இருக்கிற மொத்தமாக இருக்கிறத சின்னு நம்ம லேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் 2, b equal to negative 2p, c equal to negative 3 plus p, இல்லாட்டியோ p minus 3 ன்னு கூட எழுதிக்கலாம் for simplicity. Just negative 3 plus p, I just change the position. Okay, now அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, b square minus 4ac real and differentனா greater than or equal to 0ன்னு அர்த்தம். different root சொல்லியிருக்காங்க. அப்போ b square minus 4ac greater than or equal to 0. ரைட். ஸோ இதில் நம்ம வெறும் கிரேட்டர் போட முடியுமா? முடியாது. நான் முதலே சொல்லிட்டேன் தியோரி அப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ கண்டிப்பாக இதுதான் பார்க்கணும். பி வந்து இதில் நெகட்டிவ் 2p, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் 4 ஏ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா p ப்ளஸ் 2 வருது. சி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா p மைனஸ் 3 வருது. இது நீட்டாக இருக்கும் பல கதை. ஓகே ரைட், நான் இங்கே போட்டுறது. சரி, இப்போ நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறேன். நெகட்டிவ் 2 ஸ்கொயர் பண்ணனா 4 பாசிட்டிவ் 4 வரும். p ஸ்கொயர் பண்ணனா p cos 2. ஓகே, அந்த ஸ்கொயரை ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுக்கணும். அப்புறம் மைனஸ் 4 நம்ம அதை விட்டுறேன். ஐ ட்ரை டு எக்ஸ்பேண்ட் த 2 bracket, the final 2 bracket here first. ஓகே, p times p is p square. அப்புறம் p minus 3 is 3 negative 3p, and then 2 times p is a positive 2p. அப்புறம் 2 times negative 3 is negative 6, the normal expansion lah. Okay, greater than or equal to 0. So 4p square minus, okay, இப்போ நம்ம புக்கா bracket பண்ண போகிறோம். minus 4 டாராப் சும்மா இல்லாட்டி மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுவோம் உள்ள bracket உள்ள, ஏன்னா ரெண்டு இடத்துலையும் p இருக்கு. ஸோ p square negative 3p campur 2p, kita akan dapat negative p minus 6, okay, equal greater than or equal to 0. Okay, sekarang kita cuba kembangkan. Minus 4 times p is minus 4p square. Minus 4 minus p is a positive 4p. Minus 4 minus 6 is a positive 24. Careful with the symbols. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Easily people make mistake here. So 4p square காணா போயிருது. மிச்சம் இருக்கிறது 4p plus 24 greater than or equal to 0. Form 1 stuff. 4p நம்ம அந்த சைடில் கொண்டு போகும்போது மைனஸ் 24p மாறுது. நம்ம அது கூட வந்து மைனஸ் தான் பண்ணுறோம், 0 கூட. அங்கே போய் டாராப் நெகட்டிவ்லாம் பண்ணவே இல்லை ஒன்றுமே. ஸோ அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா p வந்து greater than or equal to negative 24p. இப்போ நம்ம இங்கே டிவைட் பண்ணுறோம், பட் வி டிவைடிங் வித் த பாசிட்டிவ் நம்பர், அதனால சிம்பிள் மாறாது. ஓகே, சிம்பிள் மாறாது. அந்த 4 அங்கே கொண்டு போடுறோம், நெகட்டிவாக வரும்ல. டாரா பாகிக்கு சிம்பிள் மாறாது, சாரி அந்த தம்பாத்தோலை மாறாது. நம்ம வந்து 4 இங்கே டாரா பண்ணுறோம், அங்கே பாகி 4, அப்படியே பாகி 4 தான் எழுதுவோம். பாகி வித் நெகட்டிவ் 4லாம் எழுத மாட்டோம். ஓகே, போட்டு குழப்பிக்க கூடாது, ஏன்னா இதில் ரொம்ப குழம்புவாங்க ஆளுங்க. ஓகே, அப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வெயிட் 24p எங்கேருந்து வந்துச்சு? நான் எங்கேருந்து p போட்டுட்டேன், சிலா ஒரு 24 தான் இருந்துச்சு, ரைட்? யா. ஸோ நெகட்டிவ் 24 greater than சாரி over 4 வந்து p வந்து greater than or equal to negative 6. ஸோ இதுதான் அதோட
range of values. Okay, so இப்படி தான் சால்வ் பண்ணுவாங்க. எழுதிக்கிங்க. Okay, next question போலாம். Next ஒரு example வந்து given the quadratic equation x square plus 4x plus 13 equal to m cos m bracket 2 minus x இப்படி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா combine பண்ணணும். has no real root சொல்லியிருக்காங்க. Find the range value of m. So seperti biasa kita kena wujudkan quadratic equation dulu to get your a, b, c value. So x square plus 4x plus 13 equal to அதை combine பண்ணா 2m minus mx. Okay, now bring everything to left hand side. So x square plus 4x x x ஓட சேர்த்துடலாம் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் கவனி. 2x இருந்துச்சுன்னா எப்படி நான் செய்ய போறேன்னு பாரு. அதுவும் அன்னோன்ல இருந்துச்சுன்னா எப்படி செய்யணும்னு நான் காட்ட போறேன். இப்போ 4x அப்புறம் அங்க ஒரு நெகட்டிவ் 2x இருந்தாலும் 4 plus 2x வந்துடும். அப்புறம் 6x நீ சால்வ் பண்ணிடுவ. ஆனா அன்னோன் கூட இருந்துச்சுன்னா எப்படி செய்யணும்? கொஞ்சம் தெளிவு வேணும் இதுக்கு. நெகட்டிவ் mx இந்த சைட்ல கொண்டு வந்தா பாசிட்டிவ் mx. ஓகே, சரி நான் பீலாம் வந்து பக்கமா அடிக்கிட்டேன். ஓகே, அடுத்தது இங்க சி இருக்கிறது இங்க ஏற்கனவே 13 பாசிட்டிவா தான் இருக்கு, அப்படியே விட்டுருணும். இந்த இடத்துல 2m வந்து சி வேல்யூ தான், ஏன்னா அது பக்கத்துல எக்ஸ் எதுவுமே இல்லை. அதனால இந்த சைடுக்கு வரும்போது நெகட்டிவ் 2m மாறிடும். ஓகே, ஈக்குவல்ஸ் டு 0. சரி, இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படியே பார்த்தோம்னா முடியாது, ஏன்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஓகே நம்மளுக்கு தெரியும் 1. இப்போ எக்ஸ் 2 இடத்துல இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ணிடு. ஃபேக்டரைஸ் பண்ணி அந்த எக்ஸை வந்து பின்னாடி போட்டுரு. எப்போதும் ஃபேக்டரைஸ்னா மின்னுக்கு தானே போடுவோம். நோ ஹார்ம் யூ புட் பிஹைண்ட் ஆல்சோ. ஸோ 2 இடத்துலையும் எக்ஸ் இருக்கனால நான் எக்ஸை வெளியாக்கிட்டேன். அப்போ இங்கே வந்து 4 plus m. இப்போ வந்து உனக்கு பி பார்க்க சின்னாங்க இருக்கும். இதான் அந்த ட்ரிக். ஓகே, பிளஸ் 13 minus 2m is your c equal to 0. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா a வந்து equal to 1, b equal to 4 plus m and c equal to 13 minus 2m கிடைச்சிருச்சு. abc மட்டும்தான். அப்புறம் நம்ம இப்போ apply your discriminant b square minus 4ac no real rootனா equal to or less than 0. So b வந்து நம்மளோட 4 plus m square minus 4, a வந்து 1, c வந்து 13 minus 2m. Okay, so now நம்ம இதை வந்து அழகா இப்போ சால்வ் பண்ணிடலாம். 4 plus m வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். So 4 square is 16. 4 times m is 4m times 2 பண்ணா 8m. இதெல்லாம் நம்ம மைண்ட் கால்குலேஷன்லேயே செய்யணும். அப்போ இப்போ தான் நம்ம ரெண்டுலாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ யூ ஆல்ரெடி எஸ்பிஎம், ஸோ மஸ்ட் டூ இன் மைண்ட் ரெடி. ஸோ எம் ஸ்கொயர் பண்ணால் எம் ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் அந்த 1 நீ மறைச்சிக்கலாம் ஏன்னா யூஸ்லெஸ். நெகட்டிவ் 4 times 13 26 52 வரும், நெகட்டிவ் 52. அப்புறம் நெகட்டிவ் 4 times நெகட்டிவ் 2m, நெகட்டிவ் டேராப் நெகட்டிவ், அதனால கன்ஃபார்மாக ஆன்சர் பாசிட்டிவ். எப்பவுமே தெளிவாக இருக்கணும். டோன்ட் டூ எனி சிம்பிள் மிஸ்டேக். You cannot afford even a small single mistake. இந்த அப்புறம் ப்ராப்ளம்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிக்க முடியாத குற்றம். ஏன்னா நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு நாலேஜ்லாம் படிச்சுட்டு இது செய்கிற, அந்த சின்ன விஷயத்தில் நீ எல்லாத்தையும் விட்டுட்ட. ஸோ இட்ஸ் கன்சிடர் வெரி சீரியஸ். ஸோ நெகட்டிவ் 4 நெகட்டிவ் 2m உங்களுக்கு பாசிட்டிவ் வரும், பாசிட்டிவ் 8m வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இது நம்ம இப்போ அடுக்கணும். m ஸ்கொயர் ஒரு இடத்துல தான் இருக்குது, நான் m ஸ்கொயர் போட்டுடுறேன். அப்புறம் நம்ம பார்த்தோம்னா பாசிட்டிவ் 8 2 வாட்டி இருக்கு, பாசிட்டிவ் 8m பாசிட்டிவ் 8m, ஸோ டோட்டலி பாசிட்டிவ் 16m இருக்கு. அப்புறம் நெகட்டிவ் 52 அண்ட் பாசிட்டிவ் 16, ஸோ ஆன்சர் நெகட்டிவ்ல தான் வரும். ஸோ 52 மைனஸ் 16 எவ்வளோ வருது? 36 நினைக்கிறேன். ஓகே, மைனஸ் 36 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை சாரி ஏன் நான் ஈக்குவல் போட்டேன் மன்னிச்சிடும். should be less than or equal to 0. ஓகே, again நம்ம வந்து m ஓட வேல்யூ தேடுறோம், நாட் x ஓட வேல்யூ தெரியல, அதனால ரியல் ரூட் கிடைக்காது, இங்கே மட்டும் ரூட் கிடைச்சி குழம்பிடக்கூடாது, அது நம்மளுக்கு புரியணும். ஓகே ரைட், இப்போ வந்து இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன 36 and 16 வேணும். 18 kali 2 lah. ஸோ அப்போ நான் m போட்டுருவேன், 18 2 போட்டுருவேன். எனக்கு வந்து பாசிட்டிவ் 16 வேணும்னா பாசிட்டிவ் 18 மைனஸ் 2 பண்ணனா பாசிட்டிவ் 16 வந்துடும். ஓகே, கரெக்டாயிரும். ஸோ அப்போ m பிளஸ் இந்த மாதிரி இனக்வாலிட்டிஸ் இருந்து, இப்போ வந்து இனக்வாலிட்டிஸ் இருக்கு ரைட்டா. இப்போ வந்து இனக்வாலிட்டிஸ் இருக்கு. இனக்வாலிட்டிஸ் எப்படி சால்வ் பண்ணணும் நம்ம முதல்ல படிச்சோம்ல ஏற்கனவே ப்ரீவியஸ்லி, அதை அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம பார்ட் நேராக m ஈக்குவல் டு நெகட்டிவ் 18 m ஈக்குவல் டு 2ன்னு போட்டுறக்கூடாது, ஏன்னா இது இனக்வாலிட்டிஸ் ஃபார்மில் இருக்கு.
ஸோ முதல்ல நம்ம எப்போதும் போல் சால்வ் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு 0, m ஈக்குவல் டு -18ட்டு, அப்புறம் m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, ஸோ m ஈக்குவல் டு 2ன்னு சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கிராஃப் வரையணும் எப்போதும் போல். ஸோ இந்த இடத்துல -18, இந்த இடத்துல 2 வரும். அப்புறம் இது வந்து லெஸ் தென் கிராஃபு, லெஸ் தென் ஈக்குவல் டு, அதனால நடுவில் ஷேட் பண்ணணும். ஸோ உங்களோட m பழக்க தோசத்தில் x போட்டுறாதீங்க, m வந்து அவங்க ஈக்குவல் டு போட்டிருக்காங்க, நம்மளும் போட்டுற வேண்டியதான். -18லேருந்து +2 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதான் ரேஞ்ச் வேல்யூ ஆஃப் m. ஸோ நம்ம போன வாட்டி படித்த ஒரு செக்ஷனையும் இதில் ஞாபகம் பண்ணிட்டாங்க பாருங்க. ஓகே, ஸ்டார்ட் காப்பி. ரைட், நெக்ஸ்ட் போகலாம். இன்னும் ஒன்று இருக்கு. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, இது பார்க்கலாம். அவங்க எப்படி கேட்டாலும் நம்மளால செய்ய முடியணும். என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் செய்ய முடியணும். அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, given that equation x square minus 4ax plus 5b equal to 0 has two real and equal root. ரியல் ஈக்குவல் சொன்னாலே அது ஒரு ரூட் தான். அது ரெண்டும் சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொஸ்டின் வந்து எக்ஸ்பிரஸ் கேள்வி வெரி ஃபேமஸ் இன் அட்மேட்ஸ். ஒரு வருஷம் 2019 என் தங்கச்சி வருஷம் தான் நினைக்கிறேன். ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் கேள்வி ஒரு 25 கேள்வி. அப்ப பழைய ஃபார்மேட்டு ஐ திங்க் ஒரு 13-14 கேள்வி கிட்ட ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் தான் கேள்வி கேட்பாங்க. அந்த வருஷமே எக்ஸ்பிரஸ் கேள்வி தான் அதோட இது கொடுத்துருந்தாங்க. பெட்டிஷன்லாம் டைப் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் கேள்வி வெரி ஃபேமஸ் இன் யோர் எஸ்பிஎம்ல அட்மேட்ஸில் அதுவும். ஓகே, ரைட், பேக் டு திஸ் ஒன். இது வந்து அழகா அவங்களே அடுக்கிட்டாங்க. நம்ம வேலை வந்து ஏபிசி சொல்ற வேலை தான். ஏ வந்து 1, பி வந்து எக்ஸை மட்டும் மறைச்சிட்டு மிச்சம் என்ன இருக்குது, -4a. அப்புறம் சி வந்து எக்ஸோட இல்லாமல் இருக்கிறது +5b, ஸோ ஜஸ்ட் ரைட் 5b. ஓகே, அவங்க சொல்லிட்டாங்க 2 ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட் அப்படின்னா b² - 4ac ஷுட் பி ஈக்குவல் டு 0. இதில் வந்து நம்ம எதையும் தேட தேவையில்லை. இது 4a, a என்னோட 9 மாதிரி இருக்கு. ஓகே, just express a in terms of b. Just substitute everything. -4a² minus 4a வந்து 1, c வந்து 5b equal to 0. Okay, -4a² is 16a² minus 4 times 5b, 20b lah, minus 20b. 4 times 5 20, அப்புறம் b, அப்புறம் மைனஸ் இருக்கு. ஓகே, minus 20b equals to 0. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, express a in terms of b. so a முதல்ல வந்து 16a² is equal to 20b. அந்த சைடில் அனுப்பிடுவோம். -20b அந்த சைடில் அனுப்புனா +20b. so a² is equal to 20b over 16. ஸோ இது நம்மளுக்கு செய்யும் போது என்ன வருதுன்னா 20 divided by 16, 5/4 5b over 4 சிம்பிளிஃபை பண்ணா அப்புறம் a is equal to express a in terms of b னா a தான் சப்ஜெக்டாக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ 5b over 4. அப்புறம் in terms of b சொல்லியிருந்தாங்கன்னா உன்னோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அதாவது a equal to என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கோ, ஆனால் the only unknown I want is b, அதான் அதோட அர்த்தம். ஸோ the only unknown here is b மேமாங்களா 5b over 4 இப்படி போட்டுக்கலாம் ஒன் ஷாட்ல. ஓகே, இது போதுமானது. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினச்சேன்னா சில பேர் வந்து இப்படிலாம் சர்ட் பற்றிலாம் படிப்பீங்க, அதாவது சாப்டர் 4ல். அப்போ நீங்கள் சர்ட் பற்றின நாலேஜ்லாம் நிறையா இருக்கும் போது சில பேர் இப்படி பிரிச்சுப்பாங்க. இதை பிரித்து எழுதிட்டு இதை 5b over 2ன்னு எழுதிப்பாங்க. ஓகேயா, பட் அந்த அளவுக்குலாம் தேவையில்லை, இப்படியே விட்டுருங்க, சிம்பிளாக முடிச்சிருங்க, ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு. ஓகே, காப்பி திஸ். அந்த 4 வரைக்கும் இறங்கணும் அந்த ஸ்கொயர் ரூட். ஓகே,
டன். ஓகே, சரி. இதில் இந்த கேள்வியெல்லாம் நீ ட்ரை பண்ணி பாரு. ஏன்னா ஐ எம் ட்ரைங் டு கோ as fast as possible. சரி, இதெல்லாம் வந்து பேசிக்லி வந்து நீ ஈக்குவேஷனை கரெக்டாக அடுக்கிட்டாலே இது வந்து எல்லாமே செஞ்சிடலாம். நீ முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர் அப்புறம் கொடுக்குறேன். மேபி நான் ஒரு கேள்வி ஏதாவது செய்யலான்னு பார்க்குறேன். கொஷின் 9 வந்து இன்னும் நிறையா இருக்குது, அதில் நம்ம பார்க்கலான்னு தோணுது. ப்ராப்ளம் சால்விங். ஓகே, த கொஷின் 9 ப்ராப்ளம் சால்விங் இஸ் இன்னும் பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது பார்க்கலாம். இது வந்து பேசிக் தான், இது நீயே ட்ரை பண்ணலாம். ஓகே, யூ ட்ரை அவுட் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் அப்புறமா ஆன்சர் வந்து இதில் அனுப்பி விட்டுருவேன். ஓகே, ஓகே, ஜஸ்ட் ஃபார் ரிமைண்டர்லாம் லைக் அந்த நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2rx மைனஸ் ஆர் ஸ்கொயர், இந்த மாதிரி ஈக்குவேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நான் பண்டாய் சுசுன் dan பண்டாய் தெங்கும் எக்ஸ் ஸ்கொயர் மொதல் எழுதிடணும், ப்ளஸ் எக்ஸு, அந்த இடத்துல இருக்கிற 2rx இங்கே கொண்டு வந்துடணும், மைனஸ் 2rx, அந்த இடத்துல இருக்கிற மைனஸ் ஆர் ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்தால் பாசிட்டிவ் ஆர் ஸ்கொயர். ஐ ஜஸ்ட் ஷோ யூ த ஃப்ரண்ட் பார்ட் ஒன்லி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இது ரெண்டுமே பி வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடுவோம், பாசிட்டிவ் போட்டுட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இங்கே எக்ஸு. ஸோ எக்ஸ் டைம்ஸ் 1 யூ கெட் எக்ஸ், அதனால் 1 போட்டுட்டேன். அப்புறம் எக்ஸ் வந்து டைம்ஸ் நெகட்டிவ் 2r, அதனால் மைனஸ் 2rன்னு போட்டுட்டேன். ஓகே, இப்படி போட்டுக்கணும், ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ kamu dapat sekarang A kamu 1, B kamu adalah 1 minus 2r, C kamu adalah r square. Lepas tu you follow the discriminant type lah, range two real and different root na அப்போ எப்படி செய்யணும் அந்த மாதிரி. ஓகே, you all do first. ஓகே, இதெல்லாம் நீங்கள் நிறையா செய்யணும், செய்ய தான் இது வரும். this one just to show you lah. ஓகே, நான் exercise 9 போகிறேன். ஓகே, let's settle exercise 9 questions. பிகாஸ் நான் திடீர்னு என்னமோ ரொம்ப பின்னாடி தங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ வாண்ட் டு கோ லிட்டில் பிட் ஃபாஸ்டர். ஓகே, ஃபைண்ட் த, நீயும் சேர்ந்து செஞ்சிடலாம் என் கூட. ஓகே, ஃபைண்ட் த ரேஞ்ச் வேல்யூ ஆஃப் கே இஃப் த கொஸ்டின் if the equation x square plus k equal to k minus 3 as two real and different root. ஓகே, இது நார்மலான கேள்வி, அது நம்ம செஞ்ச மாதிரி தான். எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டேட் த வேல்யூ ஆஃப் த கே இஃப் த ஈக்குவேஷன் has two real and equal root. ஓ, ரெண்டு விஷயம் கேட்குறாங்களா? ஓகே, முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஈக்குவல் டு கே எக்ஸ் மைனஸ் 3 வந்து have two real and different root, and then you need to state the value of k if the k have the same. We split the question into two part lah. Very unclear the question. Okay, this one part 1, this one part 2 lah. Okay, part 1 பார்க்கலாம். part 1 வந்து find the range value of k. Okay, நம்ம பார்க்கலாம். முதல்ல ஈக்குவேஷன் அழகாக அடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர், இந்த பாசிட்டிவ் கே எக்ஸ் இங்கே கொண்டு வந்துடுறேன், மைனஸ் கே எக்ஸ். அப்புறம் பாசிட்டிவ் கே மேமாங் அட லெஃப்ட் ஹேண்ட் சைட், அதனால் அப்படியே போட்டுடுறேன். மைனஸ் 3 ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து கொண்டு வரேன், அதனால் ப்ளஸ் 3 வந்துடும், ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் படி பார்த்தோன்னா ஏ வந்து 1, பி வந்து நெகட்டிவ் கே மட்டும்தான், சி வந்து கே ப்ளஸ் 3. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, as two real கொஸ்டின் வந்து 2 real and different roots சொல்லியிருக்காங்க. அப்போ b square minus 4ac greater than or equal to 0. ஸோ நெகட்டிவ் கே வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் 4ac வந்து k plus 3 greater than or equal to 0. ஸோ negative k square is a k square. minus 4 darab k minus 4k minus 4 darab 3 அல்ல minus 12 greater than or equal to 0. ஸோ இது quadratic inequalities வந்துருச்சு. ஸோ நம்ம எப்போதும் போல் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஃப் வரைஞ்சி சால்வ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஸோ இது கே, இது கே. 12னா 12 4 வேணும், 6 2 பாய்க்கலாம். 6 2, உங்களோட 6 வந்து நெகட்டிவாக இருக்கணும், அப்போ தான் நெகட்டிவாக உருவாக்க முடியும். நெகட்டிவ் 6 + 2, அப்போ நெகட்டிவ் 4 வந்துடும். ரைட். ஸோ அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா k minus 6 equal to 0, ஸோ k equal to 6, k plus 2 equal to 0, ஸோ k equal to -2.
அப்புறம் நம்ம ஒரு quadratic graph வரைஞ்சிட்டு இந்த இடத்துல -2, இந்த இடத்துல +6, greater than 0னா shade outside, outward. ஸோ உங்களுக்கு 2 inequalities வரும். ஷேட் அவுட் சைட் பண்ணாலே 2 inequalities வரும். எக்ஸ் வந்து ஒன்று வந்து எக்ஸ் இல்லை, இது வந்து கே பாருங்க. அதனால கே வந்து ஒன்று வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -2 இருக்கணும். அண்ட் கே வந்து greater than or equal to 6 இருக்கணும். ஸோ இதுதான் பார்ட் 1ஓட ஆன்சர். ஓகே, பார்ட் 2 வந்து சிம்பிள் தான். பார்ட் 2 வந்து அப்படி அது வந்து நம்ம சொன்னோம் 2 டிஃப்ரெண்ட் ரியல் ரூட். அது ஒருவேளை சேம் ரூட்டா இருந்துச்சுன்னா என்னவா வரும்? கே வேல்யூ கேட்குறாங்க. நோட் பண்ணணும், அந்த இடத்துல ரேஞ்ச் வேல்யூன்னு பாய்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம 2 ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்னா b² - 4ac ஈக்குவல் டு 0 வந்துடும். ஈக்குவேஷன் ஃபார்ம்னால தான் நம்ம கே என்ன வேல்யூன்னு எக்ஸாக்டாக இங்கே சொல்ல முடியும். ரேஞ்சுன்ற வார்த்தை அவங்க பாய்க்கல, அதான் அது காரணம். ஸோ இப்போ நம்ம மத மாதிரி பார்க்கலாம். மத மாதிரி ஏபிசி அதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம நேராக வந்து இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி ஆரம்பத்துலேருந்து செய்ய தேவையில்லையே. நம்ம தான் இங்கே கண்டுபிடிச்சிட்டோமே b² - 4ac எப்படி இருக்கும்ட்டு. k² - 4k - 12 இந்த கட்டம் வந்து ஈக்குவல் டு 0 மாறிடும். ஸோ இந்த கட்டத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ k - 6 k + 2 ஈக்குவல் டு 0. ஸோ k - 6 ஈக்குவல் டு 0. ஸோ k ஈக்குவல் டு 6. அப்புறம் இங்கே எழுதிடுறேன், k ஈக்குவல் டு 6. அப்புறம் k + 2 ஈக்குவல் டு 0. ஸோ k ஈக்குவல் டு -2. இப்படி வந்துடும். அதோட கரெக்டாக எக்ஸாக்டாக 6 and -2ன்னு எழுதணும். ஓகே, ரைட். யூ மிஸ் தட். நீயும் எழுதிக்கிட்டு இருப்பல. ஸோ முடிச்சுட்டுன்னா என்ன சொல்லிடு. ஓகே சார். ஓகே, டன் சார். டன். ஓகே, நம்ம அடுத்தது போயிடலாம். ஓகே, more or less the same. இதில் 2 அன்னோன் இருக்கு. சரி பார்க்கலாம் இதில் என்ன வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. I'm expecting something different or challenging question, not direct question. The quadratic equation x² + hx + k equal to 0 has root -2 and 6. அவங்களே சொல்லிட்டாங்க. Find the range value of h and k. ஓகே, இது என்ன பாய்க்கலாம். Sure, this is a question. Okay, right. Anyway, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ரூட் கொடுத்துருக்காங்க -2 and 6ன்ட்டு. அப்புறம் ஹேச் வேல்யூ கே வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஹேச் வந்து ஆக்சுவலி சார் எக்ஸ் தானே. ஸோ x² - சார் எக்ஸ் + பார் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஹேச் வந்து ஷுட் பி சம் ஆஃப் த ரூட்ல. ஸோ ஹேச் வந்து இஸ் த சம் ஆஃப் ரூட், அதாவது -2 + 6. ஆன்சர் வந்து 4 வரணும். ஓகே, அப்புறம் k வந்து இஸ் பார் ப்ராடக்ட். ஸோ -2 -2 × 6. ஆன்சர் -12 வரணும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோன்னா x². ஆனால் என்ன பிரச்சனைனா ஹேச்சோட வேல்யூ நம்ம சாலாவா செஞ்சிருவோம்னு தோணுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது ஹேச்ன்னு போட வேணாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சார் பார்னு மட்டும் போட்டுப்போம். சார் வந்து இது மட்டும் எழுதிப்போம் முதல்ல. ஏன்னா வந்து நம்ம சார் வேல்யூவை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அது நெகட்டிவ் சார்னு தான் போட்டிருப்பாங்க, பாசிட்டிவ் போட மாட்டாங்க. அப்போ நம்ம இங்கே வந்து நம்ம கரெக்டாக அதை மேட்ச் பண்ணி விடணும். ஓகே, இப்போ நம்ம சார் படி பார்த்தோம்னா 4 வருது, பவர் படி பார்த்தோம்னா -12 வருது.
ஸோ இப்போ நம்ம அங்கே எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x வரும். அப்போ எக்ஸ் இது நம்ம ஹேச் கூட ஈக்குவல் சொன்னோம்னா ஹேச் ஈக்குவல் டு 4 சொல்கிறது தப்பாயிரும். ஏன்னா ஹேச் வந்து நெகட்டிவ் 4ல் நிற்குதுங்க. ஓகேயா? ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ இது வந்து நம்ம நேராக ஹேச்னு சொல்ல வேணாம். முதல் நம்ம இதை வச்சு நம்மளுக்கு கிடைக்கிற ஈக்குவேஷனை எழுதி பார்ப்போம். நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னா இதை வச்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x அப்புறம் மைனஸ் 12 வருது ஈக்குவல்ஸ் டு 0. இந்த ஈக்குவேஷன் சேம் weight what they gave us x square plus hx plus k equal to 0. So kita compare saja lah. So negative 4x equal to hx. So h equal to negative 4. இப்படி செய்யறது இன்னும் சேஃபான மெத்தட். அடுத்தது k equal to negative 12. டைரக்ட் கம்பேரிசன்ல முடிச்சிட்டோம். ஸோ ஹேச்சோட இன் ஷார்ட் ஹேச்சோட வேல்யூ 4 கிடையாது. நிறைய பேர் வந்து சார் பவர் கரெக்டாக தெரிஞ்சிடும், அந்த 4 எடுத்து அப்படி ஹேச் 4ன்னு சொல்லிடுவாங்க. இப்படி தான் ஹெட்மேட்ஸ் உங்களுக்கு ட்ரிக் பண்ணும். நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி நான் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டேன்னா இது வந்து ட்ரிக் வைக்கிறானுங்கன்னு அவ்வளோ கேள்வி செஞ்ச ஒரு அனுபவம். அந்த அவ்வளோ கேள்வி நம்ம செஞ்சால் தான் ஹெட்மேட்ஸில் நீ உனக்கும் அது தோணும், இவ்வளோ டைரெக்டாக கொடுக்குறாங்களா என்னமோ இருக்கணும் உனக்கே தோணிடும். ஸோ நீ அவ்வளோ கொஸ்டின் செஞ்சு பார்க்கணும். ஓகே, தட் இஸ் பார்ட் ஏ. Part B பார்க்கலாம். Range value of C such that the equation x square plus hx plus k equal to C has no real root. சரி, ஹேச்சும் கேவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதனால நம்ம அதை கந்தி பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 12 ஈக்குவல் டு சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஈக்குவல் டு சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு சி முதல் இதை அழகாக இதை சூசன் பண்ணிக்கலாம். மைனஸ் 12 மைனஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு நெகட்டிவ் 4, சி வந்து நெகட்டிவ் 12 நெகட்டிவ் சி இப்படி வரும். Oke, sekarang dia cakap apa? Lepas kamu dah masuk sini, the equation has no real root மாறிடும். இந்த c tambah பண்ண கையோட. அப்பனா நம்ம வந்து b square discriminant apply பண்ணணும். b square minus 4ac no real root less than or equal to 0. So b square வந்து negative 4 square minus 4 1, c வந்து negative 12 minus c. ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா 16 வருது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 மறந்துடக்கூடாது. 16 வருது. அப்புறம் இது வந்து நம்ம மைனஸ் 4 darab dengan minus 12 positive 48 வருது. மைனஸ் 4 darab dengan minus c positive c வருது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 16 plus 48 வந்து 50 இல்லை 64 வருது. 64 plus c வருது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ சி வந்து அந்த சைடில் அனுப்பிட்டாக்கா சாரி 64 அந்த சைடில் அனுப்புனா நெகட்டிவ் 64. ஓகே, இதுதான் ரேஞ்ச் வேல்யூ ஆஃப் சி. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான் பார்க்குறேன். என்னமோ நான் ரொம்ப வேகமாக போன மாதிரி இருக்குது. பி ஸ்கொயர் நெகட்டிவ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4, ஏ வந்து 1, சி வந்து நெகட்டிவ் 12 மைனஸ் சி. Negative 4 times negative 12 is positive 48. Negative 4 times negative c is careless mistake இருக்கு. நான் சொல்லல, நான் இவ்வளோ வேகமாக போகிறேன்னா எனக்கே தெரிஞ்சிடும் நான் என்னமோ மிஸ்டேக் பண்ணுறேன்ட்டு. என்ன மிஸ்டேக்னா நெகட்டிவ் 4 டைம்ஸ் நெகட்டிவ் சி இஸ் 4c வரணும். ஓகே, நெகட்டிவ் 4 டைம்ஸ் நெகட்டிவ் சி இஸ் அ பாசிட்டிவ் 4c. இந்த மாதிரி தான் நம்ம நிறைய எக்ஸசைஸ் செய்ய அதுவும் தெரிஞ்சிடும். நம்ம என்னமோ ஒன்று தப்பு செய்கிறோன்னு நம்மளுக்கு தோணிடும். ஸோ 64 ப்ளஸ் 4c லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ 4c இந்த 64 அங்கே அனுப்பிடுவோம், நெகட்டிவ் 64 மாறிடும். ஸோ நம்ம ஜஸ்ட் அங்கே கொண்டு போகும்போது இங்கே பாசிட்டிவ் அங்கே போனனால நெகட்டிவ், இங்கே போய் எங்கேயும் டாராப் பாகி வித் நெகட்டிவ் பண்ணலை. ஓகே, அதனால சிம்பிள் மாற்றிடாதீங்க, இப்படியே தான். ஸோ சி வந்து லெஸ் தென் நெகட்டிவ் 64 டிவைடட் பை 4. ஸோ சி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நெகட்டிவ் 16. யா, இப்போ கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஓகே, காப்பி பண்ணிக்கோ. நீ காப்பி பண்ணிக்கிட்டு இருந்திருப்ப. ஜஸ்ட் கண்டினியூ. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளு. ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். எக்ஸ்பிரஸ் கேள்வி ரேஷியோவில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் கேள்வி அண்ட் பாசிபிள் பி அண்ட் சி.
டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கொடுத்துட்டு திருபாலியவா செய்ய சொல்லியிருக்காங்க. ஓகே, தே ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின் தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்பிரஸ் வாஸ் ஈஸி. ஐ திங்க் எக்ஸ்பிரஸ் நீ ஒண்டியாக கூட செஞ்சுக்கலாம், டசன்ட் மேட்டர். ஆனால் இதில் ரெண்டு அன்னோன் இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, I think you can do this. Okay, this one very easy. C easy. E வந்து M இருக்கு, S2 n equal to சேம் திங். அது மாதிரி குவாட்ராட்டிக் அடிக்கிக்கோ, ஏபிசி தெரிஞ்சுக்கோ. அப்போ அவங்க கொடுத்த க்ளூவை வச்சு டிஸ்கிரிமினன்ட் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணு, தென் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் நீ செஞ்சலாம். ஓகே, நான் இந்த ரேஷியோவில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். D question பார்க்கலாம். Given the quadratic equation ax square minus 5bx plus 4a equal to 0, where a and b are constant, has two real and equal root. Equal na ஒரு root தான் இருக்கு. அப்போ b square minus 4ac equal to 0. Find a and b. ஓகே, இதான் கேள்வி. ஸோ இது அழகாக அடுக்கியிருக்காங்களா? x square, x and c. எஸ், எல்லாம் அழகாக அடுக்கியிருக்காங்க. அதனால a வந்து a தான். x square கூட இருக்கிறது தான் a. அப்போ a தான். b வந்து நெகட்டிவ் 5b. ஓகே, c வந்து எந்த ஒரு எக்ஸும் இல்லாமல் இருக்கிறது 4a. சரி, இதை வச்சு நான் இப்போ b square minus 4ac equals to 0 பண்ணுறேன். ஸோ b வந்து நெகட்டிவ் 5b, சாரி. ஸோ I square it minus 4, a வந்து a தான், c வந்து 4a. ஓகே, ஸோ இப்போ வந்து 5b ஸ்கொயர்னா 25b ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் 4a டைம்ஸ் 4a மைனஸ் தான் வரும், மைனஸ் 16 வந்துடும். அப்புறம் a ஸ்கொயர் வந்துடும். ஓகே, ஈக்குவல் டு 0 மறந்துடக்கூடாது, ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வந்து இதை என்ன செய்யணும்னா a ரேஷியோ பின்னு கொண்டு வரணும். ஓகே, பிரச்சனை இல்லை, செஞ்சிடலாம். அதை நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல பிரிச்சிருவோம். நெகட்டிவ் 16 அந்த சைடில் அனுப்பிடுவோம். ஸோ 25b ஸ்கொயர் ஈக்குவல் டு 16a ஸ்கொயராக மாறிடும். ரைட், அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நான் 16a ஸ்கொயர் இந்த சைடில் கொண்டு வந்துடுறேன். எனக்கு கொஞ்சம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். லைக் சேஞ்ச் பிளேஸ் ஒன்லி. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 16 அங்கே இறக்கிடுறேன், a ஸ்கொயர் மட்டும் இங்கே இருக்கும். ஸோ 25b ஸ்கொயர் டிவைடட் பை 16 இப்படி வந்துடும். இப்போ எனக்கு வந்து a ரேஷியோ பினா a ஓவர் பின்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிஏ எப்படியாவது இங்கே இறக்கணும். பி இங்கே என்ன பண்ணுது, டாரா பண்ணுது தானே, அங்கே போனால் பஹாகி ஆயிரும். அவ்வளோதான், நேராக இறக்கிடலாம். ஏன்னா இதை நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணணும், 25/16 பி ஸ்கொயர். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பி அங்கே கொண்டு வந்து போகிறீங்கன்னா பஹாகி ஆயிரும். ஓகே, சேம் திங் அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ a ஸ்கொயர் ஓவர் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25/16. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரே வேல்யூ வந்து a ஓவர் பி ஆல்மோஸ்ட் வரப்போது, ஆனால் ஸ்கொயர் இருக்குது ரெண்டு சைட்லையும். ஸோ இதை நம்ம எப்படி செய்யலாம்னா a ஸ்கொயர் பி ஸ்கொயர் ரெண்டு இடத்துலையும் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ரைட்டா, இப்படின்னு போட்டுக்கலாம். சாரி, இன்னும் ஸ்கொயர் ரூட் வராது, 25/16. ஓகே, நம்மளுக்கு தெரியணும்ல a ஓவர் b. இப்போ நான் 2 போட்டேன்னா இந்த 2 இதுக்கும் கொடுக்கணும், இதுக்கும் கொடுக்கணும்ல. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணி விட்டேன். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி பவர் 2 போட்டு விட்டேன். இப்போ இந்த ஸ்கொயரை அந்த சைடில் அனுப்பணும். அப்போ a ஓவர் b மட்டும் வந்துடும். ஸோ அங்கே அனுப்புனாக்கா ஸ்கொயர் அனுப்புனாக்கா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் 25/16 வருது. ஸோ a ஓவர் b வந்து ஸ்கொயர் ரூட் 25/16 வந்து 25 இது வந்து 5 வரும், இது வந்து b வரும். ஓகே, இது அழகாக ரேஷியோ ஃபார்மில் நம்ம எழுதணும்னா a ரேஷியோ b இஸ் ஈக்குவல் டு 5 ரேஷியோ 4. ஸோ இதான் ஆன்சர். ஓகே, ஜஸ்ட் கொஞ்சம் ரேஷியோவில் வச்சு விளாடுறாங்க, அவ்வளோதான். ஓகே, காப்பி பண்ணிக்கோ. விசாலாச்சி, அட்மிட்ஸ் டெஸ்ட் வந்து என்னென்ன டாபிக் வருது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் Chapter 1 and chapter 2.1 only, sir. 2.1 ஒன்லியா? நான் பரிச்சை 2 வருதுன்னு சொல்லிட்டு தான் ரஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே,
2 point Initially they told until chapter 2 everything, sir, but then after that they reduced because some classes didn't finish it. அதான் சொல்றேன். இது வந்து அவ்வளவு வேகமா போக கூடாதுதான் இது. ஓகே. ஆனா நான் போற ஸ்பீட் ஓகேயா? Okay, sir. ஆல்ரைட். Done, sir. டன். ஓகே, குட். இப்போ அடுத்தது பார்க்கலாம். F பார்க்கலாம். F வந்து the quadratic equation x square plus bx plus c where b and c are positive integerன்னு சொல்லிட்டாங்க. அதையும் சொல்லியிருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது கேன் பி நெகட்டிவ் as well, you know. கொஸ்டின் சரியாக கூட தயாரிக்கல. பட் ஓகே, நெவர் மைண்ட். ஆக்சுவலி வந்து அது நெகட்டிவாக இருந்தாலும், லெட்ஸ் சே -5 -4 இருந்தாலும் நம்ம ரேஷியோவில் எடுக்கும்போது அது ஹோல் நம்பர் பாசிட்டிவாக தான் நம்ம எடுப்போம். ஓகே, நெவர் மைண்ட். அங்கே ஏபி வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்லாது, பிரச்சனை இல்லை. பட் இங்கே சொல்லியிருக்காங்க, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியும் சியும் கண்டிப்பாக பாசிட்டிவ் இன்டிஜராக தான் இருக்கணும். டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிமினன்ட்னா முதல் என்னன்னு தெரியணும். kalau kamu tak faham, nanti tadi tak notice, kamu tak tahu. Discriminant tu maksudnya b square minus 4ac. அதோட வேல்யூ வந்து 16 சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட வேல்யூ 16 சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து 2 டிஃப்ரெண்ட் ரியல் ரூட் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 16 வந்து மோர் தென் 0. நிறைய விஷயம் இதுலேயே நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். மோர் தென் 0, அதனால 2 டிஃப்ரெண்ட் ரியல் ரூட் வச்சிருக்கு. அண்ட் அவங்க இன்னொரு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா b மைனஸ் c வந்து ஈக்குவல் டு -4. ஃபைண்ட் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் b அண்ட் c. ஓகே, சரி, நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 16. இதை நம்ம கந்தி பண்ணுவோம். இதோட b வந்து மேமாங் b தான். இந்த ஈக்குவேஷன் படி b வந்து b தான். a வந்து 1, c வந்து c தான். ஓகே, ஸோ அப்போ நம்ம b ஸ்கொயர் மைனஸ் 4a வந்து 1, அதனால் 1ன்னு மட்டும் நம்ம கந்தி பண்ணிட வேண்டியதான். b ஸ்கொயர் மைனஸ் 4 இது 1, இது c ஈக்குவல் டு 16. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா, சிம்பிளிஃபை பண்ணோம்னா b ஸ்கொயர் மைனஸ் 4c ஈக்குவல் டு 16 இது ஒரு பக்கெட் இருக்கட்டும். அண்ட் நம்மக்கிட்ட வந்து b மைனஸ் c ஈக்குவல் டு -4ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். மேபி வந்து நம்ம வந்து இதில் பிஏ சப்ஜெக்டாக மாற்றிட்டோம்னா -4 + c மாறிடும். ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுப்போம். ஸோ சப்ஸ்டிடியூட் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுப்போம். சப்ஸ்டிடியூட் 1 into 2, அதாவது பிஏ வந்து பி ஸ்கொயருக்குள்ளார சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அப்போ b வந்து -4 + c வந்து c - 4ன்னு சொல்லலாம். ரைட்டா? ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த பொசிஷனை. பாசிட்டிவ் c -4ன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, -4c ஈக்குவல் டு 16. ஸோ ரெண்டு வேல்யூ ஆஃப் c கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா இது குவாட்ராட்டிக் ஃபார்ம் பண்ணும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ c ஸ்கொயர் -4c -4c -8c, -4 டைம்ஸ் -4 பாசிட்டிவ் 16, அப்புறம் -4c இருக்கு. அப்புறம் இந்த 16 அங்கே கொண்டு வந்தால் -16 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, ஏன்னா இது ஈக்குவேஷன் தான். ஸோ c ஸ்கொயர் -8c -4c -12c மாறிடும். பாசிட்டிவ் 16 -16 gone equal to 0. Okay, and then we factorize this. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஒரு c வந்து 0, ஒரு c வந்து இது நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணலாமே. இது வந்து நார்மலாக c வெளியாக்கிருங்க. அப்புறம் c - 12ன்னு வந்துடும், ஈக்குவல் டு 0. ஸோ c மேமாங் ஈக்குவல் டு 0 or c - 12 ஈக்குவல் டு 0. ஸோ c ஈக்குவல் டு 12. ஓகேயா? இதோட முடியல. அப்போ சிக்கு 2 வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற 2 b வேல்யூ வரணும். ஓகேயா? அதுக்கு ஏற்ற மாதிரி 2 b வேல்யூ வரணும். ஸோ சப்ஸ்டிடியூட் c ஈக்குவல் டு 0 and c ஈக்குவல் டு 12 into equation number 1 to get your b. So when c equal to 0, உன்னோட b ஈக்குவேஷனில் பார்க்குறோம், ஒன்றாவது ஈக்குவேஷனில் பார்க்குறோம். ஒன்றாவது ஈக்குவேஷன் இங்கே இருக்கு. -4 + c, -4 + c வந்து 0 இந்த இடத்துல. ஸோ b வந்து -4 கிடைக்குது. சாரி, எல்லாத்தையும் போட்டு சம்பவம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ b வந்து -4 கிடைக்குது. ஸோ when c equal to
12 னா b equal to -4 plus 12. I ganti dalam equation 1. So b equal to 12 minus 4, அதாவது 8 கிடைக்குது. ஸோ உன்னோட கன்க்ளூஷன் என்னன்னா சி வந்து 0வா இருந்தா பி வந்து -4, சி வந்து 12ஆ இருந்தா பி வந்து 8. ஏன்னா ரெண்டு சி இருந்துச்சுன்னா ரெண்டு கேஸ் கிடைக்கும், ரெண்டையும் சால்வ் பண்ணணும். அதனால தான் கொஸ்டின் வந்து தெளிவா நீ பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் பி அண்ட் சி. அப்போ பிக்கு 2 வேல்யூ, சிக்கு 2 வேல்யூ, கிளியரா அங்கேயே க்ளூ கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஓகே, இப்போ வந்து கொஸ்டின் வந்து அடுத்தது என்னன்னா corresponding root of the equation. அதாவது corresponding rootனா அதோட ரூட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். அப்போ பி வேல்யூ சி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை சும்மா அப்படியே எடுத்து போட்டுரு, இதில் ஈக்குவேஷனில் கந்தி பண்ணிடு திருப்பி எக்ஸ் ஸ்கொயர். ஓ, ஒன்றுக்கும் நம்ம செய்யணுமா? ஓகே, முதல்ல வந்து பி வந்து -4வா இருந்துச்சுன்னா சி வந்து 0ல. அப்போ ரெண்டு கேஸ் இருக்குது இதில். சரியான நீட் இது இதெல்லாம் கிடைச்சா. ஓகே, ஃபார் த கேஸ் b equal to -4, c equal to 0, அந்த கேஸோட பார்ப்போம். முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x, அந்த b எடுத்து கந்தி பண்ணுறேன் ஈக்குவேஷன் உள்ள, இந்த ஈக்குவேஷன் உள்ள, ப்ளஸ் c வந்து 0, c 0னா எழுந்த தேவையில்லை, ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து நம்ம இதோட ரூட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பாய்க்கலாமா? தாராளமாக பாய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க ஏன்னா சொல்லவே இல்லை காம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பாயி, குவாட்ராட்டிக் ஃபார்முலா பாயி. ஃபேக்டரைசேஷன் தாராளமாக பயன்படுத்தலாம். மற்ற குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ்லாம் ஃபேக்டரைசேஷன் தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ அதே பயன்படுத்திடலாம். ஸோ எக்ஸ், அப்புறம் இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 4 வரும். ஸோ இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4, ரெண்டு வேல்யூ ரெண்டு ரூட் அதோட கிடச்சிருச்சு. அதுவே வந்து ஃபார் த கேஸ் பி வந்து இன்னொரு பி வந்து 8ம் நெகட்டிவ், சாரி 8ம் சி வந்து 12ஆகவும் இருந்திருக்கு. பி வந்து 8, சி வந்து 12. இந்த கேஸ்க்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மொதல் எழுதிடணும் ஈக்குவேஷனில், ப்ளஸ் பிஎக்ஸ், பி வந்து 8, ஸோ அதனால பாசிட்டிவ் 8x ப்ளஸ் சி, அதாவது பாசிட்டிவ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும் போதும் நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும், எக்ஸ் அண்ட் எக்ஸ். அப்புறம் 12 வேணும்னா 4 கழி 3 இருக்கு, 6 கழி 2 இருக்கு, அதனால 8 வேணும். அப்போ 6 கழி 2 தான் sesuai dipilih. 6 campur 2 தான் 8 கிடைக்கும், அதனால positive 6, positive 2. So x plus 6 equal to 0, so x equal to negative 6. x plus 2 equal to 0, so x equal to negative 2. ஸோ என்ன மாதிரி ரெண்டு கேஸ்லையுமே வந்து நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் ரியல் ரூட் கிடச்சிருக்கு. அது வந்து அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு உறுதி செய்யறது, அதாவது டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் 16 b ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தேன் 0. ஸோ அது நம்மளுக்கு உறுதி செய்யுது. ஓகே, ஸோ இது ரொம்ப கொஞ்சம் நீட்டான வேலை தான் செஞ்சிருக்கு. ஆனால் சூஸா கிடையாது, ஜஸ்ட் அட்மேட்ஸில் வந்து ஸ்லோவாக இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம நினைப்போம் நம்ம நல்லா தானே செய்கிறோம் அட்மேட்ஸ்ன்னு, ஆனால் எக்ஸாம்னு வந்துட்டா அந்த நர்வஸ்லையும் அந்த கொஸ்டின் புரியுறமோ புரியாதோ அந்த டென்ஷனில் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் எப்பவுமே டைம் பத்தாது. ஸோ டைமை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நான் எப்பவுமே செஞ்சிட்டிங்களா சீக்கிரம் செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அட்மேட்ஸில் மினிமம் டைம் பத்துன சரித்திரம் கிடையாது. ஸோ அது நம்ம பழக்கப்படுத்திக்கணும் ஃபார்ம் 4 வேகமாக செய்யறதுக்கு. குட். ஸோ hx ஸ்கொயர் ப்ளஸ் 3hx ப்ளஸ் h ப்ளஸ் k equal to 0. ஸோ h cannot be equal to 0 and has two real and equal root சொல்லிட்டாங்க, அதனால இது சிம்பிள் தான். hx square plus 3hx plus h plus k equal to 0 கரெக்டாக அடிக்கிருக்காங்க. ஸோ a equal to 1, a equal to h, b equal to 3h, c equal to h plus k. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஈக்குவல் அண்ட் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட் சொல்லினால b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஸோ 3ஹெச்சை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும், மைனஸ் 4a வந்து h, அப்புறம் c வந்து h plus k ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இது நம்ம ஸ்கொயர் பண்ணாக்கா 9h ஸ்கொயர் வந்துடும், மைனஸ் 4h டாராப் h, 4h ஸ்கொயர், மைனஸ் 4h டாராப் பாசிட்டிவ் k, மைனஸ் 4hk. ஓகே, கிளியராக செஞ்சிடணும் அதை. அப்புறம் நம்ம எக்ஸ்பிரஸ் k இன் டர்ம்ஸ் ஆஃப் h சொல்லியிருக்காங்க, இது அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற வேலை தான். சரி, இப்போ நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இதுவும் 9h ஸ்கொயர், இது 4h ஸ்கொயர், ஸோ இது 5h ஸ்கொயர்னு போட்டுடலாம், மைனஸ் 4hk. உன்னோட ஸ்கொயர் மிஸ்ஸிங்கோ
இரு செக் பண்ணலாம். இரு கொண்டாரு. Because I cut the square கட் with it. பண்ணலாம். ரைட் ரைட் கரெக்ட். ஆமாம் ரைட். நான் ஒன்றும் முடிக்காமலே ஒன்று ஜட்ஜ் பண்ணிட்டு போகிறோம் ஆன்சர். ஓகே 5h ஸ்கொயர் ஈக்குவல் டு 4hk கரெக்டு தான். ஒரு ஹெச் வெட்டிடலாம் நம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கே மட்டும் தானே கொண்டு வரணும். கே மட்டும் தான் நம்மளுக்கு சப்ஜெக்டாக வேணும், ரைட். ஸோ கே இங்கே தனியாக இருக்கட்டும். 5h ஸ்கொயர் ஓவர் 4h இங்கே வந்துடும். ஸோ ஹெச்சும் வெட்டிக்கும். இந்த ஹெச் அப்படியே வெட்டிடும். இந்த ஹெச் வந்து பவர் 1ஓட இருக்கும். ஸோ கேடிய அடலாம் 5h over 4 கரெக்டான ஆன்சர். குட். சரி, இப்போ நம்ம ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் பார்ட். த ரிமைனிங் பார்ட் யூ டூ ஆஸ் யோர் ஹோம்ஒர்க். ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் இருக்கு, அது ஹோம்ஒர்க்காக செஞ்சுக்கோ. இங்கே நிறையா கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நீ நிறையா ட்ரெயின் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது எங்கே போனோம்? இது ஆக்சுவலி நான் வந்து அந்த பாப் சத்து இருக்குல்ல, அந்த பாப் சத்துக்கு வந்து நான் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த லூஸ் கேள்வியோட நிறைய ட்ரையல் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அதுக்கு நான் ஆன்சர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் அப்புறமா போஸ்ட் பண்ணி விட்றேன். அதுவும் நீ சேர்த்து உலாங்கஜியோட லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே ரைட். இப்போ அது செய்யறதுக்கு 4-5 ஹவர் பிடிச்சிருச்சு எனக்கு. ஓகே ரைட். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுதான் கடைசியாக. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த குவாட்ராட்டிக் சாப்டரில் ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் சைட் நம்ம முடிச்சிட்டோம். அப்புறம் ஓகே ஈக்குவேஷன் முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து இனக்வாலிட்டிஸ் முடிச்சிட்டோம். குவாட்ராட்டிக் இனக்வாலிட்டிஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் கடைசியாக தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனை பற்றி டச் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்னாலே வந்து கிராஃப் வரைகிறது தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபை பற்றின விஷயம். ரொம்ப ரொம்ப முக்கியம். பேப்பர் 2ல் வந்துச்சுன்னா இது இல்லாமல் கேட்கவே மாட்டாங்க. ஓகே, அவ்வளோ முக்கியம். ஸோ ஆனால் 13 மினிட்ஸ் தான் இருக்குது. ஓகே, நான் என்ன செய்யலான்னு பார்க்குறேன். ஓகே, இந்த இஃபெக்ட்ஸ் ஆஃப் சேஞ்சிங் வந்து இது எனக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிற வரைக்கும். இது வந்து உடனே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படி வேர்டியாக இருக்கும். இது குவைட் குட் இந்த நோட்ஸு. ஏன்னா வந்து இது வந்து அப்படியே நம்ம டைரக்ட் கம்பேரிசன் பண்ணிடலாம். திஸ் ஒன் ஐ ஸ்கிப் திஸ் பார்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஐ டீச் யூ த ஈஸி திங் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து நம்மளோட கிராஃப் வந்து பொசிஷன் ஆஃப் கிராஃப் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் வித் டைப் ஆஃப் ரூட். அதாவது நம்மளோட கிராஃபோட பொசிஷன் வந்து டைப் ஆஃப் ரூட்டோட கனெக்டட். நம்ம தான் அதை பார்த்தோம்ல. இப்போ b² - 4ac greater than 0னா 2 டிஃப்ரெண்ட் ரூட் இருக்கு. அதனால 2 டிஃப்ரெண்ட் ரூட் இருக்கனால 2 இடத்துல அது வெட்டும். நம்மளுக்கு தெரியுமே, பொசிஷன் ஆஃப் கிராஃப் 2 இடத்துல வெட்டுது. இது a greater than 0, இது a less than 0. a greater than 0னா ஸ்மைலி ஃபேஸ், less than 0னா சேட் ஃபேஸ். 2 இடத்துல வெட்டுது. அதே b² - 4ac equal to 0னா 1 root only. ஸோ அதனால அது ஒரு இடம் தான் வெட்டும். ஒரு இடத்த தான் வெட்டிட்டு போவோம். ஒரு இடத்த தான் தொட்டுட்டு போவோம் எக்ஸ் ஆக்சிஸில். அப்புறம் லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா அது மேலேயே படாது. ஓகே, ஸோ அது எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்னா, இப்போ 2 இடத்துல வெட்டுனுச்சுன்னா நம்ம கிராஃபு 2 டிஃப்ரெண்ட் ரூட் அந்த மாதிரி வார்த்தை பாய்க்கலாம். இல்லாட்டி 2 டிஸ்டிங்க் ரூட் அப்படின்ற வார்த்தையும் பாய்ப்பாங்க. டிஸ்டிங்க்னா பேஸான்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரின்ற வார்த்தை கூட பாய்ப்பாங்க. ஓகே, இது வந்து அந்த கீவேர்ட்ஸ். இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து கீவேர்ட்ஸ். சம்டைம்ஸ் வந்து உனக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த கிராஃப் வந்து இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. அப்போ அதை வச்சு நீ சொல்லிடணும் அது b² - 4ac greater than 0 அப்படின்ட்டு. ஓகே ரைட். அது 1 ரூட்டா இருந்துச்சுன்னா ஈக்குவல் ரூட்ஸ்னு சொல்லலாம். இது நம்ம அதுலேயே ஒன்று சொல்லி கொடுத்துட்டேன். ஈக்குவல் ரூட்ஸ் சொல்லலாம். இல்லாட்டி இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட். முக்கியமானது டென்ஜென்ட் டு அ கர்வ்னு கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. டென்ஜென்ட்னா என்ன அர்த்தம்? கர்வ்ல வந்து ஒரு இடத்த டச் பண்ணிட்டு போறது தான் டென்ஜென்ட். கர்வ்ல ஒரு இடத்த மட்டும் டச் பண்ணிட்டு போறது தான் டென்ஜென்ட். அப்படின்னா அது வந்து b² - 4ac ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அண்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. ஏன் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்றாங்கன்னா b² - 4ac ஈக்குவல் டு சம்திங் 0 கிடைக்குதுன்னா அது வந்து எக்ஸ் வந்து கரெக்டான ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவே வந்து லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா the terminology they will use no roots. சம்டைம்ஸ் நீ பார்ப்ப this equation has complex rootனு சொல்லியிருப்பாங்க. அப்போ உனக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்னா என்னன்னு தெரியலன்னா உனக்கு இன்டர்பிரேட் பண்ண தெரியாது அந்த கொஸ்டினை. காம்ப்ளெக்ஸ் ரூட்னா ரூட்ஸ் இல்லை, ரூட்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கு இல்லை.
அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம்னா curve does not intersect at x axis அப்படி கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கீவேர்ட்ஸ் தே டெல் அஸ்ல. ரைட், இப்போ வந்து இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 11, based on the each of the following quadratic function graph given, determine the type of root for the fx equal to 0. Hence, state the discriminant for each of the following function. ஸோ இது ஒரு இடம் தான் தொட்டுட்டு போகுது. அதனால நம்ம இது வந்து has one root only, இல்லாட்டியும் has two equal and real root அப்படி கூட சொல்லலாம். ஸோ இதோட டிஸ்கிரிமினன்ட் எப்படி இருக்கணும்னா b square minus 4ac equals to 0வா இருக்கணும். ஓகே, ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இது எக்ஸ் எக்ஸிஸே தொடுல அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். b square minus 4ac less than 0 less than or equal to 0. ஓகே, less than or equal to 0னால இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இதுக்கு வந்து ரூட்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். has no real roots. ஓகே, அடுத்தது வந்து ரெண்டு இடத்த வெட்டுதுன்னா ஹலோ சொல்லுங்க சீக்கிரம். 12:30 மணிக்கு ஜூரு கிளாஸ் இருக்கு. பாப்பா வருங்க, நான் கிளாஸ்ல இருக்கேன். இருக்குமா? பாய் பாய். ஓகே, இப்போ இது ரெண்டு இடத்துல வெட்டுறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா has two different and real root. இந்த இப்படிதான் எழுதணுமா? மத நம்ம பாய்ச்ச மாதிரி has என்னது intersect at two axis அந்த மாதிரிலாம் சொல்லலாமா? சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க கேட்கறது டைப் ஆஃப் ரூட், இப்படி கொடுக்கறது பெட்டர். ஓகே, has two different and real root. ஸோ இதோட டிஸ்கிரிமினன்ட் வந்து b square minus 4ac greater than or equal to 0. இதுவும் ரெண்டு இடம் தான் வெட்டுது. கேஸால அதோட a வந்து நெகட்டிவா இருந்தாலும் ஓகே has two different and real root. So b square minus 4ac greater than or equal to 0. ஸோ கிராஃப் மேமாங்க வந்து எனக்கு சாலிட்டாக 2 hours வேணும் முடிக்கிறதுக்கு. ஏன்னா கிராஃப் தான் வந்து கொஞ்சம் இல்லை, நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ நம்ம இதோட மட்டும் ஸ்டாப் பண்ணிடலாம். இது எழுதிக்கோ முதல்ல. ஓகே, டன். ரைட், இப்போ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த வாரம் வந்து நம்ம ஃபுல்லாக கிராஃபை பற்றின விஷயங்களை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஆனால் ஐ வாண்ட் யூ டு ஃபார் யூ கைஸ் டு ரிவைஸ் ஃபர்ஸ்ட். இது நம்ம ஏற்கனவே குவாட்ராட்டிக் ஃபர்ஸ்ட் சாப்டர் மேத்ஸ்லேயும் படிப்போம். ஏ வந்து பெருசாகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் எப்படி மாறும், பி வந்து பெருசாகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் எப்படி மாறும், அது நெகட்டிவாக இருந்தால் எப்படி மாறும். ரிமெம்பர் யுவர் டீச்சர் டீச் யூ திஸ் ஆல்? நீங்க கத்து கொடுத்துருப்பாங்க, நீங்க மறந்துருப்பீங்க. அது இது மேத்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுவாங்க, அட்மேத்ஸ்லயும் இருக்கும். இது வந்து எதுக்குன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த 1 மார்க் 2 மார்க் இப்போ நான் பி வேல்யூ ஏத்துறேன், வாட் ஆர் த ரெஸ்பெக்டிவ் சேஞ்சஸ் தட் ஹேப்பன் டு த கிராஃப், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணணும். தியோரிக்கா semua kena cover ke admits. So I teach you this one detailedly, but நீங்க படிச்சுட்டு வாங்க இந்த கட்டத்துல. Okay, I stop here. See you on next class. Take care, bye. Okay, sir. Thank you, sir. Bye, sir. All right.